மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள், நம் உலகம் அழகாகும் என்ற இந்த அழகான சிந்தனையோடு இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்து ஆலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம் பாசத்திற்குரிய அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் 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 ஜோஸ். ரிட்டர்ன் பேக் டு ஆமாம் ஃபாதர், இன்னைக்கு வந்து போஸ்கோவுடைய ஆப்ஷன்ஸில் மீண்டும் வந்த நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் உங்களை சந்திக்கிறது, பேசுறது. நம்முடைய இலங்கை தமிழர்கள் பாணியில் சொல்லலாம், உங்களோடு கதைப்பது மிகுந்த ஆனந்தமாக. எனக்கும் சந்தோஷம் தான், சந்தோஷம். அதனால் நம்ம இனிய எங்கள்கிட்ட வந்து தம்பி போஸ்கோ அவர் திருமணமாகி இப்போ அவருடைய துணைவியார் வந்து அந்த பிரசவ அந்த பேறுகாலத்துக்காக தயாராகிட்ருக்காங்க, கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸு. அதனால் இனியதைகள் வந்து அவருக்காக அவருடைய துணைவியாருக்காக ஜபிக்கும்படி அவங்களை அன்போடு நான் கேட்டுக்கிறேன். அதனால் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதனால தான் அவரால் இன்றைக்கி வர முடியல. அவருடைய பிளேஸில் நான் வந்திருக்கிறேன். மகிழ்ச்சி ஃபாதர் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல. எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய பயணங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு ஃபாதர்? உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுன்னா வந்து ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஃபாதர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த சாப்ளின்சின்னு சொல்லுவாங்க. நம்ம லண்டன்லேயும் அதே மாதிரி இங்கே நார்வேலையும் அவங்க ரொம்ப சீரியஸாகவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அதான் நம்ம போகிறோம், இந்த மாதிரி ஃபாதர் வராங்க. அப்புறம் மக்கள் வந்து டிவிலையும் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ மக்கள் வந்து உண்மையிலே அந்த மாதா தொலைக்காட்சின்றது எப்படி அவங்க லைஃபோட முழுசாக ஒன்றிச்சிருக்கு. காலையில் 4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு மாதா டிவி ஆன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ்லாம் இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள். அப்புறம் ஒரு சிலவங்க அவங்களால அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் ஆன அவங்களுடைய பேரப்பிள்ளைகள், அவங்களுடைய பிள்ளைகள், மருமக்கள். ஸோ எல்லாருக்குமே வந்து மாதா தொலைக்காட்சி அதில் ஒரு சில நிகழ்ச்சிகள், ஒரு சில காரியங்கள் இல்லை முழுசாக எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக வந்து இந்த நற்கருணை ஆராதனை வந்து அவங்க லைஃப்பில் முக்கால்வாசி பேருடைய லைஃப்பில் அது ஒரு பார்ட் ஆயிடுச்சு. அவங்க லைஃப்னுடைய ஒரு பகுதியாக இந்த திவ்ய சர்ப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. சர்ப்பிரசாத ஆராதனைன்பாங்க அவங்க வந்து. அப்போது இப்போ லண்டன்லேயும் ஏன்னா லண்டனில் நாங்கள் வந்து அந்த லண்டன் வந்து ஈஸ்ட், இப்போ நம்ம எப்படி சென்னையை வந்து நீங்கள் லண்டனாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹோல் சென்னைக்கும் ஒரு தமிழ் சாமியார். அவர் வந்து மயிலாப்பூரில் குடியிருப்பார். இந்த வாரத்தில் வந்து வீக் டேஸில் 2-3 இடத்துல கீழே எந்த பக்கம் போனார்னா தாம்பரம், செங்கல்பட்டு, வேளாச்சேரி இந்த பக்கம். அப்புறம் இந்த சைடில் போனார்னா பூந்தமல்லி, போரூர் இந்த மாதிரி பூசை வைப்பார். இந்த பக்கம் போனார்னா வடச்சென்னை இந்த ஏரியாலாம் போய் பூசை வைப்பார். இப்படி வந்து ஏறக்குறைய ஒரு 20 இடங்களில் வந்து ஏறக்குறைய அவர் ஸ்காட்லாண்டு வரைக்கும் போய் பூசை வச்சுட்டு. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க தமிழ் பூசைக்கு அப்படி ஏக்கமாக இருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து மாதத்தில் 1 நாளோ 2 நாளோ வந்து தமிழ் பூசை கிடைக்கும். அப்போ மீதி நாள் எல்லாம் தமிழ் பூசைக்கு வந்து மாதா தொலைக்காட்சி தான் வந்து அவங்க முழுக்க பங்கெடுக்க வாய்ப்பாக சார்ந்திருக்கிறாங்க. அப்போது இது மாதிரியான மக்களுக்கு வந்து மாதா தொலைக்காட்சி என்பது தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக. ஏன்னா எவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து உலகம் ஃபுல்லாக பங்குகள்லேருந்து பூசை, ஃபாதர்ஸ், பிரசங்கம், யூடியூப் வழியாக எல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் மாதா தொலைக்காட்சிக்கென்று ஒரு தனி இடம் மக்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. அதனால் அவங்க ஏன்னா இது நம்மளா வந்து கற்பனை பண்ணி சொல்ல அவங்களுடைய பகிர்வு, அவங்க நம்மளை பார்க்கும் போகும்போது அங்கே போகும்போது நம்மகிட்ட அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாம் கேட்கும் போகும்போது எந்த அளவுக்கு வந்து இந்த மாதா தொலைக்காட்சி என்பது அவங்களுடைய லைஃபோடைய அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக மாறி இருக்கு அப்படின்றத நம்மளால் உண்மையிலே. ஏன்னா அவங்களுடைய பகிர்வு இப்போ நம்ம கடிதங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஆத்மார்த்தமாக எழுதுகிறாங்க. எப்படி அவங்க வாழ்க்கையில் மாதா தொலைக்காட்சி என்பது ஒரு அங்கமாக இருக்கிறது என்பது அவங்க ஆத்மார்த்தமாக அதனை அனுபவித்து எழுதுகிறாங்க. இது நம்ம போகிற இடங்களை நம்மளால் வந்து நேரடியாக அவங்களுடைய சாட்சியங்கள்லேருந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. சிறப்பு ஃபாதர். ஸோ அதுபோல் இன்றைக்கி அன்பர்களுடைய கடிதங்களும் என்ன சொல்ல காத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபாதர். நிகழ்ச்சியுடைய முதல் கடிதம் ஆரோக்கியசாமி அப்படிங்கிறவர் பம்பல்லேருந்து எழுதியிருக்கிறார் ஃபாதர். டியர் டேவிட் ஃபாதர், I thank you for telecasting Nova music in Mada TV currently. Whenever I seen cinema music singing various singers in TV, I was thinking, why not nobody organize our Christian music orchestra on any stage?
today that my dream comes into true. Thank you, Father, and I wish this Nova Orchestra must reach every city and every nook and corner in Tamil Nadu, and if possible, to all the states in India. People truly will enjoy such a music ministry undertaken by Mada TV. Pray to God to guide you and bless you every step taken by you. Regards, Arokyasamy, Pambal. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக நான் வந்து நம்ம பசங்கள்கிட்ட சொன்னேன் அன்றைக்கி ஷூட்டிங் சமயத்தில், நோவா இந்த டீம் ஆக்சுவலாக இது மாதா டிவியோடைய இனிஷியேட்டிவ் நம்ம வந்து முழுசாக சொல்ல முடியாது. இது வந்து இங்கே சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில் கூட இளைஞர் பணிக்குழு, அதில் இருக்கக்கூடிய அந்த இசையின் மீது ஆர்வம் கொண்டிருக்கிற இளைஞர்கள் வந்து ஒன்று சேர்ந்து அதில் குறிப்பாக 2-3 பேர், நம்ம தம்பி சாமு, அதே மாதிரி ஷெரின் இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய நண்பர்கள். இப்போ இவங்களாம் வந்து மாதா தொலைக்காட்சியோட ரொம்ப இவங்க இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம கூட இருக்கிறாங்க. இவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்ல போனால் நம்ம பிரேசன்ஷிப் ஒரு விதத்தில் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய, அதாவது பாருங்களேன், அந்த மாதா தொலைக்காட்சி என்ன செய்ய முடியும், என்ன செய்ய இயலும் அப்படின்னு கேட்க போகும்போது இதெல்லாம் செய்ய முடியும். நம்ம இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய இளைஞருடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குது, அவங்க நிறைய கோயில் குளம் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்ற ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது. அதை நம்ம யாரும் மறுக்க முடியாது. வெளிநாடுகளாவது அப்படின்னா நம்ம ஊர்லேயே அப்படி தான் இருக்குது. கோயிலுக்கு போகாத பிள்ளைங்க, அப்பா அம்மா சொன்னபடி வந்து கோயில் போடானா வந்து அதுக்கு ஏன் கோயில் போய் நீ என்ன பெருசாக நல்லா இருந்துட்டியா, என்ன கடவுள் உனக்கு கொட்டி கொடுத்துட்டாரா, நீ என்ன நல்லாவா இருக்கிற, நீ சோமலாமல் தானே இருக்கிற, இப்படி அவன் என்ன நினச்சிருக்கான், ரொம்ப அறிவார்ந்த ஒரு கேள்வி கேட்பதான் நினைக்கிறான். இந்த பெற்றோருக்கு வந்து அதை குறித்து ஒரு பதில் சொல்ல முடியாத, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களும் ஒரு டெப்த்தாக இல்லை, அவங்களுடைய விசுவாச வாழ்க்கையும் அவ்வளோ ஆழமாக இல்லை. இது வந்து வெளிநாடுகளில் வந்து கேட்டு அழுகிறாங்க. நான் போகிற இடங்கள்லாம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இப்போ நாடுகளில், ஸ்வீடனில் போயிருக்கும்போது ஒரு நம்மலாம் வந்து பூசை முடிச்சுட்டு வந்தோடனே ரொம்ப தேம்பி அழுதாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சூழல் அப்படி இருக்குது. சூழல் நம்ம இருக்கிற காலத்தில் வந்து நாங்களாம் நீ ஒன்றே சேர்க்கல, நான் ரொம்ப வயசு நீ கம்மி தான். அப்போ வந்து மக்களுக்கு இப்போ இளைஞர்களுக்கோ மற்றவங்களுக்கு வந்து இந்த பராக்குகள் வந்து நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி இந்த டிஸ்ட்ராக்ஷன் பெருசாக கிடையாது. ஒரு என்ன மிஞ்சி போனால் ஒரு தெருவில் ஒருத்தவங்க வீட்டில் ஒரு தொலைக்காட்சி இருக்கும், அது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு தமிழ் படம் வரும், அதுக்காக வந்து கும்பலாக இருப்பாங்க அந்த வீட்டில் எல்லாருமே. ஒரு சிலவங்க அதை வச்சுக்கிட்டு பெருசாக இங்கே வராத போகாத அப்படின்லாம் விரட்டுற வீடுகளாக நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதை தவிர வந்து என்ன பராக்குன்னா வந்து கோஷ்டியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருப்போம், கிட்டி விளையாடுவோம், சீசனுக்கு ஏற்றாப்புல விளையாட்டு வந்துக்கிட்டே இருக்கும், எரிபந்து விளையாடுவோம், இல்லை வந்து நிறைய கேம்ஸ் விளையாட்டுகள் இருக்கும், இல்லை இந்த ஓணம் பிடிக்க போவோம், குரூப்பாக போவோம், அதுக்கு ரெடி பண்ணுவோம். அந்த அதெல்லாம் வந்து இந்த எரும மாட்டினுடைய வாலில் ஒரு முடி பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும், அந்த பசு மாட்டுக்கெல்லாம் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், போட்டால் அது அத்துக்காது. அதெல்லாம் பயங்கரமான வேலையெல்லாம் பார்ப்போம் அந்த காலத்தில். கூட்டாஞ்சோறு ஆக்குவோம், அது ரொம்ப ஃபேமஸ் எல்லாரும் தோட்டங்கள்ல. ஆமாம், இப்போ எங்கள் தோட்டத்தில் எல்லாம் வந்து அதை அந்த விளைச்சல் வெள்ளாமைக்கு ஏற்றார் போல் மொச்சை எல்லாம் போட்டிருக்கிற காலத்தில் வந்து மொச்சை கட்டி பக்கத்து தோட்டத்தில் வந்து இது மக்காச்சோளம் சோளக்கருது போடுறோம், அதை திருடிட்டு வந்து இங்கே சுடுறது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கோஷ்டியாக. இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கையில் மொபைல் வச்சுட்டு பொழுதுனைக்கு அதை நோண்டிக்கிட்டு அந்த மொபைலில் என்ன பார்க்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அன்லஸ் நம்ம அதை எடுத்து என்ன அதில் என்ன ப்ரௌஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வருமான பெற்றோர்கள் அதை பார்த்து கண்ட்ரோல் பண்ணால் ஒழிய அதில் என்ன, ஏன்னா அவ்வளோ குப்பைகளும் அதில் வருது இல்லைங்களா. அப்போ அந்த எல்லா குப்பைகளும் வரும்போது இவங்களுடைய லைஃப் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெர்வர்ட்டடாக இருக்குது. எது வேணாலும் பேசலாம். இப்போ வந்து சினிமா துறையிலையோ ஒரு காலத்தில் வந்து ஒரு ஜோக் அடிக்கிறனா அந்த நகைச்சுவை வந்து ரொம்ப யாரை காயப்படுத்தாமல் ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகள் இருக்காது. இன்னைக்கு வந்து இந்த கெட்ட வார்த்தை சாதாரணமாக வசனங்களில் வருது. அது சாதாரண இந்த பிலோ த பெல்ட்ன்பாங்க, இந்த கேவலமான டபுள் மீனிங் ஜோக்லாம் வந்து சாதாரணமாக இது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படி இன்னைக்கு. அதான் எதுவுமே வந்து பேசலாம், எதுவும் செய்யலாம். அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு சர்க்கிள்குள்ளே நம்ம வந்து பேசுறது அப்படின்றது ஒன்று இருக்குது. அதவே வந்து பொது மேடைகளில் இல்லை பொது வழிகளில் வந்து அது எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம், எந்த அளவுக்கு அது நாகரிகமான ஒரு காரியம் என்ற ஒரு அந்த ஒரு மொராலிட்டி என்ற ஒரு அந்த ஒரு அது நல்லொழுக்கம் பண்பு நலன் அது வந்து இன்னைக்கு சுத்தமாக இல்லைன்னு போய் எது வேணாலும் பேசலாம், யாரை வேணாலும் பேசலாம்.
நம்ம வந்து வயசில் மூத்தவங்கள வந்து நம்ம ஊர்களில் அந்த யாருமே வந்து நம்ம பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ வந்து நம்ம இப்போ சப்போஸ் வீடுகளில் எங்கள் பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை இருக்கும். அவங்க வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க. சின்ன பசங்க வந்து ஏதாச்சும் இவங்களுக்கு சண்டை தான். ஆனால் ஏதாவது தகாத வார்த்தையில் ஏதாவது சொல்லியோ இல்லாட்டி அவங்கள கொஞ்சம் தரக்குறவா பேசினா வீட்டில் இவங்க அடிப்பாங்க. டேய் என்ன நினச்சிட்டு இருக்கிற, கண்டிப்பா. வயசு உன் வயசுன்னா அவங்க வயசுன்னா இந்த பேச்செல்லாம் வச்சுக்காது, ஒழுங்கு மரியாதையாக இருக்குது, பெரியவங்க பிரச்சனை இப்போ அந்த கண்டிப்பு இருக்கும். நம்மளுக்கு பிடிக்காதவங்க தான். ஆனால் அதுக்காக வேண்டி வயசில் குறைஞ்சவங்க வந்து அவங்கள பேசக்கூடிய அதிகாரம் அவனுக்கு யாரும் கொடுக்கல. கண்டிப்பா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது இருந்துச்சு, இப்போ இல்லை. கண்டிப்பா யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், யாரை வேணாலும் பேசலாம். அந்த ஒரு 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 தரம் இருக்கு இல்லையா, ஒரு 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 தரம் மார்ந்த ஒரு ஒரு சமூகம் இன்றைக்கு குலைந்து போகும்போது, ஏன் நான் இவ்வளோ தூரத்துக்குலாம் ட்ராவல் பண்ணேன், இப்படி பிரச்சனைகளில் நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம நோவாவில் இருக்கிற இளைஞர்களும் ஏறக்குறைய இன்னும் 40-50 இளைஞர்கள் அதில் இருக்காங்க. இவங்க வந்து சென்னையில் பல இடங்களில் இருக்கிறாங்க. செங்கல்பட்டுன்னு ரொம்ப 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிரயாண தூரத்துலலாம் இருக்கிறாங்க. ஒன்று கூடி ஆட்சிக்கு ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய புகழ்ச்சிக்காக, கடவுளுடைய மகிமைக்காக, மக்களுக்கு வந்து இறைவார்த்தையை கொண்டு போகிறதுக்காக இப்படி ஒன்று கூடி அந்த பாடல்களை பாடி இசையமைத்து வந்து செயல்படுறாங்கன்னு சொல்லி சொன்னால், இது உண்மையிலே வந்து அவங்கள மட்டும் இல்லை, அவங்க பெற்றோரை வந்து நம்ம ரொம்ப பாராட்டணும். கண்டிப்பாக ரொம்ப பாராட்டணும். ஏன்னா இந்த பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக அவங்க மற்றவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணமாக, ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து ஒரு ஒரு தூண்டுதலாக கட்டாயம் இருக்க போகிறாங்க. ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு மறுமலர்ச்சி கண்டிப்பாக வரும். நிச்சயமா. ஸோ மாதா தொலைக்காட்சியில் இளைஞர்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் தான் சரியான நோவா அப்படிங்கிற நிகழ்ச்சி. ஸோ அந்த டீமுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். செசிலியா என்சபல் பாராட்டுகள், ஜெபங்கள், கடவுளின் ஆசீர். அதை வந்து பார்த்து கவனித்து கடிதம் எழுதிய நம்ம பம்மல்ல இருந்து கடிதம் எழுத உங்களுக்கும் எனது பாராட்டுகள், நன்றி. சிறப்பு. அப்படி அடுத்த கடிதம் வந்து திருக்கோயிலூர் அக்கா. கடிதம் எடுத்தோன்னே கரெக்டாக சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு, காற்றோடு போகும் இலைக்கு திசைகள் தெரிவதில்லை, ஆனாலும் அது பயணத்தை நிறுத்துவதில்லை. எங்கே விழுகிறோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு தூரம் பறந்தோம் என்பதே வாழ்க்கை என்ற வார்த்தைகளின்படி நிலைவாழ்வை நோக்கி பயணிக்கும் நம்மை இவ்வுலகத்தில் நமது குறுகிய வாழ்வை திசை தெரியாமல் சென்றுவிடாது இறை அனுபவத்திலும் இறை சித்தத்திலும் வளர்க்க நம்மை தயாரிக்கும் நமது தொலைக்காட்சி பணிக்கென ஜெபித்து எழுதுகிறேன். பாஸ்கா காலத்தில் இருக்கும் நாம் திங்கள் முதல் தினமும் இரவில் ஒளிபரப்பப்படும் பாஸ்கா மேடை நிகழ்ச்சி மூலம் இயேசுவின் பாடு, மரணம், உயிர்ப்பு போன்ற நிகழ்வுகளை சாமானியரும் எளிதில் புரிந்து கொள்ளும்படியாக நடித்து காட்டுவது சிறப்பான முயற்சி. பல மறைமாவட்டங்கள் இடங்களிலிருந்து இது போன்ற நிகழ்வுகளை படமாக்கி ஒளிபரப்புவது விவிலிய வசனங்களை மனதில் ஆழ பதிய வைக்கிறது. திருச்சி, திருவரங்கம், இளையாங்கனி போன்ற இடங்களிலிருந்து இறைமக்கள் பங்கேற்றது நடிப்பிலும் ஒவ்வொருவரும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதாக இருந்தது. இளையாங்கனி எனது தந்தையின் பாட்டி ஊர் என்பதை நினைத்து மகிழ்ந்தேன் தந்தையே. பக்தி முயற்சியுடனும் தவத்திலும் இது போன்ற நிகழ்வில் பங்கேற்போர் நடித்து காட்டுவதும் சிறந்த தவக்கால தயாரிப்பு தான். பாராட்டுக்கள். 13/4/26 அன்று இரவு 8:30 மணி முதல் தினமும் ஒளிபரப்பாகும் தி நோவா கேத்தலிக் யூத் மியூசிக்கல்ஸ் மிக சிறப்பாக உள்ளது. இளையோரின் இசை திறமைகளை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டும் நிகழ்ச்சி. இசைத்துறையின் ஜாம்பவான்களையும் அழைத்து அவர்களது அனுபவங்களையும் பகிர வைப்பது சிறப்பு. கடந்த வாரத்திலும் 15/4/26 அன்றும் ஒளிபரப்பான நற்செய்தி மலர்கள் நிகழ்ச்சியில் அருட்பணி ஆரோக்கியராஜ் அவர்களின் ஆப்பிரிக்க நாட்டின் நற்செய்தி பணி அனுபவங்களை பகிரும் அருட்பணி வின்சென்ட் புஷ்பராஜ் அவர்களது கலந்துரையாடல் சிறப்பாக உள்ளது. அருட்பணியாளர் ஜாம்பியா நாட்டில் 7 ஆண்டுகளும் அங்குள்ள மக்கள் சிறந்த பங்கேற்பாளர்கள், நைஜீரியாவில் 7 ஆண்டுகள் அந்த மக்கள் சிறந்த நம்பிக்கையாளர்கள், இங்குள்ள சர்ச்சை கிவிங் சர்ச் என்றும் 2000 கிறிஸ்துவ குடும்பத்திற்கு மேல் இங்கு இருக்கிறது. காலை, மதியம், மாலை என 3 வேளையும் திருப்பலி தினமும் நடைபெறும் என்றும், ஜாம்பியாவில் ஒவ்வொரு திருவருட்சாதனம் பெறவும் நீண்ட தயாரிப்பு இருக்கும் என்றதும் அருமை. 2 அரசர்கள் புத்தகத்தை எடுத்து வாசி நிகழ்ச்சியில் அருட்பணி ரைமண்ட் ஜோசப் அவர்கள் விளக்கி கூறுவது மிகச்சிறப்பு. பார்ப்போர் எளிதில் புரிந்து கொள்ளும் விதத்தில் சிறப்பாக தந்தை அவர்கள் விளக்கம் தருகிறார். பணிவான, அமைதியான, சிறந்த மாணவன் போல அமர்ந்து படித்து காட்டும் அருட்பணி அந்தோனிதாஸ் அவர்களுக்கும் பாராட்டுக்கள். அடுத்த பாகம் எடுத்து வாசி அருட்பணி ஸ்டான்லி மற்றும் அருட்பணி பிரகாஷ் 20ம் வரப்போவது சிறந்த எதிர்பார்ப்பை தந்துள்ளது. இறைப்பணியில் 32 வருடகால தங்களது பணிகள் மிக பாராட்டுக்குரியது. தொடர்ந்து இறைவனின் அருட்கரம் தங்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம நலனை தர இன்னும் பல அருட்செயல்கள் செய்ய ஆசிர்வதித்து ஜெபித்து ஜபத்துடன் லூர்த மலராணி, திருக்கோவிலூர். இல்லைக்கா, என்னன்னா வந்து அந்த ஓப்பனிங்கில் ஒரு 4-5 லைன் எழுதுறாங்க இல்லையா, கண்டிப்பாக எப்படி இல்லை, அது ஒவ்வொரு வாரமும்
அந்த சொல்லப்படக்கூடிய கருத்துக்கு ஏற்றாற் போல ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி அது உண்மையிலே பயங்கர கருத்து செறிவாக இருக்குது வந்து. கண்டிப்பா ஒரு இலை வந்து பறக்கிறது வந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு. ஆனால் அது ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே பறந்தா நல்லா இருக்கும், ஒரு சரியான இடத்துல போய் விழுந்தா அது அப்படி வந்து வாழ்க்கையை பறக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு போய் சரியான இடத்துல நிறுத்துவதற்கான பணியில் மாதா தொலைக்காட்சி மிக சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா அதுக்கு அந்த ஊமைக்காக அவங்க தேடக்கூடிய அந்த விஷயங்களுமே ரொம்ப பெருசா இல்லாம நம்ம யதார்த்தமான வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை பலப்படுத்தி சாதாரணமாக அதை தான் சொல்கிறேன். அது அந்த அளவுக்கு அதாவது நம்ம கவி பேரரசு சொல்கிற மாதிரி காதலித்து பாரும் கையெழுத்து ரொம்ப அழகாகும், பெரிய கவிஞனாக மாறிடுவேன். அதாவது நீ மாதா தொலைக்காட்சி பார்த்து கடிதம் எழுதிப்பார், நீயும் கவிஞனாகி விடுவாய். அதாவது ஒரு சிந்தனைவாதியா, அதாவது உலகத்தை சார்ந்த விஷயங்கள் கடந்து நாம் வாழ்வதற்கான ஒரு வழிவகைகளை இந்த மாதா தொலைக்காட்சி எந்த விதத்தில் நமக்கு ஒரு சரியான ஒரு பாதையில் நம்மளை கூட்டிகிட்டு போகுது அப்படின்றது வந்து அவ்வளோ ஆத்மார்த்தமாக அவங்க வந்து அதை எழுதியிருக்கிறாங்க, அதை உள்வாங்கி இருக்கிறாங்க. அதனால் எப்போவுமே லூர்தமராணி அக்காவுடைய கடிதம் வந்து சம் ஸ்பெஷல் தான் வந்து. அதாவது ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நம்ம எல்லாருமே கடிதம் எழுதுறாங்க, எல்லாருமே ஸ்பெஷல் தான். ஆனால் ரெகுலராக வாரம் வந்து இப்படி உட்காந்து யோசித்து எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய, ஏன்னா இந்த வாரம் எழுதி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த வாரம் வந்துடுது இல்லைங்களா. வாழ்க்கை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது. ஏன்னா இன்றைக்கி தானே ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை ஆரம்பிச்சு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டு இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு வழி இல்லை, இறங்கியாச்சு, ஓட ஆரம்பித்தாச்சு. குழந்தைகள் பிறந்த உடனே வந்து எப்படா இந்த குழந்தை தவளும்னு ஆசைப்படுவோம். தவழ்ந்த பிறகு ஐயோ இங்கே ஒரு இடத்துல இருக்க கிடக்குது, ஒரு கண்ட்ரோலில் பிறகு தவழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது எப்படா நடக்கும் இருக்கும். சும்மாவே இங்கே ஓடுறான் அங்கே ஓடுறான், போப்புற கஷ்டம் முடியல அப்படின்றோம். சரி அதெல்லாம் சரி. அப்புறம் கையாமையான்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்கும்போது எப்படா பேசணும்னு ஆசைப்படும். அப்புறம் ஓவராக பேச ஆரம்பிச்சோன்னே ஐயோ தாங்க முடியல, கேள்வியாக கேட்குறான், சாவடிக்கிறான், டே விட்றா முடியல, அமைதியாக இருக்கானா. அதான் வாழ்க்கை. அதனால் இல்லை அப்படி தான் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு 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 சில விஷயங்கள் வந்து கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா அது எல்லா இன்ஸ்டியூஷனுக்கு அடைக்கப்பட்டு எல்லோரும் வீட்டுக்குள்ளே வந்து அடைஞ்சு போய் கிடக்கும் போது ஒரு ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு அப்புறம் எப்படா அந்த வீட்டை விட்டு நம்மளை வெளியே போகும், எப்படா வேலை செய்கிற இடத்துக்கு போகணும்னு ஆசையாக இருந்துச்சு. இப்போ இங்கே அப்புறம் வேலைக்கு போன போது இப்போ எப்படா லீவ் கிடைக்கும், வீட்டில் போய் கிடக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து இந்த மனிதனுடைய மனசுன்னு ஒன்று இருக்கே, அது என்றைக்குமே ஒரு நிலையாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா மனுஷனே இல்லை. மனித தன்மை கடந்து அடுத்த ஒரு அப்பாற்பட்ட நிலைக்கு தான் போயிடும். ஏன்னா அது வந்து ஒரு சமநிலைக்கு போயிடும். இது சமநிலை கிடையாது. ஏன்னா எதையுமே நம்மளுக்கு திருப்தியாக இருக்காது, எதுலையுமே வந்து ஒரு நிறைவு இருக்காது. ஒரு நிறைவற்ற தன்மை எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதை கடந்து போயிட்டோம்னா வந்து அது ஒரு ஞானத்தின் நிலை. அது வந்து ஒரு ஒரு புனித நிலை. செத்த பிறகு நான் சொல்ல வரல, உயிரோடு உடனே உயிரோடு இருக்கும்போது அப்போ அந்த நிலைக்கு அடைவதற்கான ஒரு சில காரியங்கள் வாழ்க்கையில் நம்மளுக்கு இருப்பதை வைத்து சந்தோஷமாக இருக்கிறது, மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவது, மற்றவர்கள் மீது அக்கறை காட்டுவது, இருப்பதை பகிர்வது, இல்லாதவர்கள் மீது அக்கறை காட்டுவது, இதெல்லாம் வந்து ஒரு கடந்த நிலை தான், ஒரு கடந்த நிலை. அந்த நிலைக்கான வழிவகைகளை இந்த மாதா தொலைக்காட்சி தன்னுடைய பல்வேறு நிகழ்ச்சியின் வழியாக அங்கங்கே வந்து அதை விதைத்து கொண்டே இருக்கிறது. அதை வந்து உங்களை மாதிரி பெரியவர்கள் எல்லோரும் அதை அனுபவித்தவர்களாய் நல்ல வார்த்தைகள் சொல்லி பாராட்டுறீங்க, எங்களை உற்சாகப்படுத்துறீங்க. அதனால் அக்காவுக்கு நன்றி, பாராட்டுகள். காட் பிளஸ் யூ. சிறப்பு. அப்படி அடுத்த கடிதம் பாளையங்கோட்டை கத்தீட்ரல் பேராலயம் ஜான்சி ராணி வளன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அழகான பேராக இருக்கு. மாதா டிவி தொலைக்காட்சியை தாங்கி அனைவரையும் உற்சாகத்துடன் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அருட்தந்தை மதிப்பிற்குரிய டேவிட் ஆரோக்கியம் தந்தை அவர்களே, உங்களுடன் இக்கடிதம் வாயிலாக நாங்கள் தொடர்பு கொள்வதற்கு இந்த வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியை வழங்கி வருவதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு கடிதத்தையும் அதன் பொருள் கொண்டு அதற்குரிய பதிலை நீங்கள் அளித்து வருகிறீர்கள். நிகழ்ச்சிகள் அனைத்தும் நாங்கள் கண்டு பயன்பெறும் வகையில் மிக நுட்பமுடன் செயல்பட்டு வருகின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இக்காலகட்டங்களில் மக்களுக்கு என்ன வேண்டும், எதை கொடுத்தால் நாங்கள் மகிழ்வோம் என்பதை ஒரு தந்தைக்கு வருகின்ற சிந்தனையாக கொண்டு செயல்படுவதை நாங்கள் அறிகிறோம். மறைக்கல்வி வகுப்பு, திருப்பலி என்று மட்டும் இருந்த காலங்கள் கடந்து இப்போது ஒரு குடும்பத்துக்கு என்ன கொடுக்க முடியும், சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வளர அவரவர் தேவைகளை அறிந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வருவதைக் கண்டு வியப்பாகவும் ரசிக்கும்படியாகவும் உள்ளது.
அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற வகையில் என்ன தர வேண்டுமோ எல்லாவற்றையும் தருகின்றீர்கள். ஒவ்வொன்றையும் கற்றறிந்து பயன்பெறுகிறோம். நீங்கள் வழங்குகின்ற சிறப்பு சிந்தனை நிகழ்ச்சிகள் அனைத்தும் மிக அருமையாக உள்ளது. பங்களிப்புகள் அனைத்தும் மிகச் சிறப்பு. எவ்வளவு பாராட்டினாலும் மிகையாகாது. இவைகளை தயாரிப்பதிலும் ஒருங்கிணைப்பதிலும் எவ்வளவு கடினமானவை. நாங்கள் வீட்டில் இருந்தபடி காண்பது மிக எளிது. ஆனால் இதற்கு நீங்கள் எவ்வளவு உழைக்க வேண்டியுள்ளது என்பதை அறிகிறோம். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நற்செயல்களுக்கும் பார்வையாளர்களாக இருக்கின்ற நாங்கள் அனைவரும் கடமைப்பட்டுள்ளோம். தொடர்ந்து உற்சாகத்துடன் செயல்பட எங்கள் ஜெபங்களும் வாழ்த்துக்களும் தந்தையே. குறிப்பு: காலையில் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் வருகின்ற அனைத்து கருத்துக்களும் சிறப்பாகவும் சிந்தனைக்குரியதாகவும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது. வழங்குகின்ற பிரதர் ஜோ, கல்பனா, வேளாங்கண்ணி, யமுனா, இதற்கு முன் விவேக், பிலிப் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அருட்தந்தையர்கள் ஆயர் சிங்கராயர், அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள், அருட்தந்தை அடைக்கலம் அவர்கள், அருட்தந்தை பவுலா ஜெயக்குமார் அவர்கள், அருட்தந்தை ஜெனித் அவர்கள், அருட்தந்தை அலெக்சாண்டர் அவர்கள், இதற்கு முன் அருட்தந்தை கோபி இமானுவேல், அருட்தந்தை ஜாக்சன் லூயிஸ் அவர்கள், அருட்தந்தை ஆல்பர்ட் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒருத்தர் பேரை விடல, இமானுவேல் மரியான் ஃபாதர் அலெக்சாண்டர்னு மாத்திட்டாங்க போல அப்படின்னு சொல்லி ஜான்சி ராணி வளன், பாளையங்கோட்டையில. சூப்பர். வளன்ற ஒரு பேரை கேட்டாலே அழகான ஒரு பேர், பெயர். அதனால் ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் இந்த கடிதம் எழுதியிருக்கீங்க. கருத்துக்களை குறித்து சொல்ல போகிறீங்களா எனக்கு தெரியாது. நான் அந்த கடிதம் நான் பார்க்கவே இல்லை. பொதுவாக இங்கே வாசிக்கும்போது தான் நான் கேட்பேன். அதான் சொன்னேன், இந்த கருத்துக்கள் தேவையான வாழ்க்கைக்கு தேவையான வழி நடத்துவதற்கான காரியங்களை நம்ம நிகழ்ச்சியின் வழியாக நம்ம மக்களுக்கு கொண்டு போயிட்டுருக்கிறோம். அதை குறித்து தான் கடிதம் அவங்க எழுதி எப்படி தோக்குறீங்கன்னு தெரில. என்ன சரி, கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் உண்மையிலே நாங்கள் எதுவுமே நீங்கள் உங்களுக்கு இதுதான் தேவை என்பதை நாங்கள் உணர்ந்து இதை செய்வதாக நினைக்கிறீர்கள். அது ஒரு விதத்தில் உண்மை. ஆனால் இன்னொரு விதத்தில் இதை அடுத்த கட்டத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், மக்கள் என்ன எதிர்பார்க்கலாம் என்பதை மக்கள் மத்தியிலே அதற்கான ஒரு கள ஆய்வை செய்து தான் இப்போ 10 ஆண்டுகள் கழித்த பிறகு நான் நடத்தி கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகள் எப்படி இருக்குது, இன்னும் என்ன நிகழ்ச்சிகள் செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும், மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் என்று ஒரு கள ஆய்வு செய்தோம். ஏறக்குறைய ஓராண்டிற்கு மேலாக லோயலா கல்லூரியோடு இணைந்து அவர்களுடைய ஆராய்ச்சி குழுவினர் மக்களை நேரடியாக சந்தித்து, தனியாகவோ குழுக்களாகவோ சந்தித்து அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பெற்று அதை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி அதை மாதா தொலைக்காட்சி இதெல்லாம் பெருவாரியான கருத்துக்களாக இருக்கிறது. இதை செயல்படுத்தினால் இன்னும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த ஆய்வின் வழியாக கொடுத்த அந்த தரவுகளின் அடிப்படையில் தான் நிகழ்ச்சிகளை நாம் நகர்த்தி கொண்டே போகிறோம். அதனால் இதில் நீங்களும் இதில் இருக்கிறீங்க. நீங்கள் இருக்கிறீங்கன்னா மக்கள் பார்வையாளர்கள், உலகமெங்கும் இருக்கின்ற மாதா தொலைக்காட்சியுடைய பார்வையாளர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது. அதுதான் இந்த மாதா தொலைக்காட்சியில் செய்கிறோம். அதை நீங்கள் அங்கீகரிச்சிருக்கிறீங்க, அதை பாராட்டுறீங்க. அது உங்களுடைய நல்ல மனசு, உங்களுடைய பெரிய மனது. எனவே உங்களுக்கு நன்றி சொல்வதோடு தொடர்ந்து எங்களுக்கு ஆட்சேபியுங்கள். நாங்களும் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். கடவுளின் ஆசிரியர் உங்களோடு. கண்டிப்பாக ஒவ்வொரு வாரமும் இந்த கடிதங்களை வாசிக்கின்ற பொழுது நிச்சயமாக பணி செய்யக்கூடிய பணி எங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய உற்சாகம். ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சிகள் நமக்கு சரியான பாதையில் போயிட்டு இருக்கோமோ, இன்னும் எவ்வளவு உத்வேகத்துடன் உழைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி டானிக் தான் இது. ஸோ மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவாக சின்ன ஜபத்தோட நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். நன்றி. இனிய இதயங்களே, தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்காக செபிப்பது உங்களது கடமை, மறந்துடாதீங்க. அதே வேளையில் மாதா தொலைக்காட்சி இன்னும் இன்னும் அடுத்த நிலைக்கு அது நகர வேண்டும், செயல்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நீங்கள் உதவி செய்வதும் உங்களது கடமை. குறைந்தது மாதம் 100 ரூபாய். இதை பல வழிகளில் நீங்கள் செலுத்தலாம். மாதா தொலைக்காட்சி பார்க்குற எல்லாருக்குமே அது எவ்வளோ எளிதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் பங்களிப்பு செய்யுங்க. நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களுக்காக உழைக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள், நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கண்களை மூடி கொண்டாடுவோம். என்று வாழும் இல்லாமல் இறைவா, இந்த அற்புதமான நாளுக்காக நேரத்திற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்பதை நாங்கள் எண்ணி உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணிகளிலும் உமது திருவுளத்தை அறிந்து புரிந்து செயல்பட எங்களுக்கு உமது ஆற்றலையும் வல்லமையும் நிறைவாக கொடுத்துடணும். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கியத்தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுங்களாம்மா. என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். இனி எங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக இன்றைக்கி நிகழ்ச்சியில் அவர்களோடு கலந்துரையாடியதற்கு அவர்கள் அனைவரின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஃபாதர். நன்றி ஜோஸ்.
அன்பர்களை நான் தொடக்கத்தில் கூறியது போல இங்கு பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பிக் கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய கடித கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6,04,000. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த மிகப்பெரிய உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியன் மைந்தன் தமிழ்ஜோ மற்றும் அன்பு அருத்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.